ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்சோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லைன் ஒன்று நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் நீடில் வந்து உள்ளே கொடுக்குறேன், த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். நம்மளுடைய நீடில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதில் தான் வந்து நம்ம நீடில் வந்து போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் போட்டு ஒரு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். மேலே ஒரு குட்டி லாக், திரும்ப கீழே வரும். கீழே வரும்போது நம்மளுடைய அந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக தான் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம மேலே கொண்டு போகிறோம் இல்லையா, இந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் போட்டோம்ல அந்த அளவே தான் இருக்கணும். ஸோ திரும்ப நான் கீழே வரேன், அந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் பண்ணி மேலே போகும்போது நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு பாதியிலேருந்து த்ரெட்டை குத்தி திரும்ப லாக் பண்ணி ரிவர்ஸ் கீழே வரும். ஸோ இதே தான் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி மேலே ஒரு குட்டி லாக் பண்ணி திரும்ப ரிவர்ஸ் கீழே வரும். திரும்ப அகெயின் கொஞ்சம் கேப்பில் திரும்ப ஒரு ஸ்டிச், கீழே ஒரு குட்டி ஸ்டிச், மேலே போகும்போது நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இதே தான் நம்ம வந்து ரொட்டீனாக பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அமைதியாக வந்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா நீங்கள் வாய்ஸை கொஞ்சம் மியூட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புரியும். இப்போ இந்த டிசைன் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கொடி டிசைன் வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கொடி டிசைனில் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ண சொல்ல அது பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவருக்கெலாம் வந்து நம்ம அவுட்லைனாக கூட கொடுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு டிசைனுக்கு கூட நம்ம அவுட்லைனாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆரியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்டிச்சை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இதில் இல்லை. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டிச்சையும் எந்த ஒரு டிசைன்லையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஒரு யூ ஷேப், அதாவது ஒரு ரவுண்ட் நெக்கில் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ரவுண்டில் ஒர்க் பண்ண சொல்லும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரவுண்டாக வளைச்சி வரும்போது அந்த வளைவுலலாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். என்னடா ஆல்ரெடி ஹோலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து கேமரா வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப நான் வந்து அதை ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறமா நான் பார்க்க சொல்ல தான் தெரிஞ்சுது, நான் வந்து ஒர்க் பண்ணதை வந்து நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ திரும்ப பிரிச்சுட்டு உங்களுக்காக திரும்ப நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த யூ ஷேப்பை மட்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற அளவுக்கு கூட நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஏன்னா என்னால் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த ஷேப்ஸில் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ வீடியோ எதுவும் ஸ்பீட் பண்ணாமல் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரியே உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம புட்டாஸ் டிசைன் பண்ணும்போது இந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் எப்படி நம்ம புட்டா டிசைன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் மாதிரி அப்படி இல்லைனா வீடியோஸ் மாதிரி கூட நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டெம் ஸ்டிச் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு எதுலேயும் டவுட்ஸ் இருக்குது, இந்த ஸ்டிச் எனக்கு வரலை அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டிச்சும் அது எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும்.
இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நானுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் என்னன்னு எனக்கும் தெரியும். எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னும் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லைங்க. ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீடில் வந்து ட்ராவல் ஆனால் மட்டும் போதும். நம்ம சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செயின் போட்டு அந்த செயினுக்கு சென்டர்லேருந்து அடுத்த செயின் வரணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இது ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பார்க்கவே ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. அடுத்து நம்ம இந்த எஸ் அப்படின்ற ஷேப்பில் ஒர்க் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் எந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வில் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கர்வையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.